Hello guys, welcome back to my channel MS Vlog. இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கெஸ் பண்ணி வைங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். கெஸ்ஸிங் ஒரு ஐஃபோன் இருக்கணும்னு பார்க்கலாம். என்ன கைஸ், 2 பாக்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம். அப்போ 2 ஐஃபோன் இருக்குமோ? எதுக்கும் இதுவும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு பாக்ஸ் திறந்தாலே இன்னொரு பாக்ஸில் என்னன்னு தெரியும். பிகாஸ் 2 பாக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் கைஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்க்கணும்ல, ஒரே நிமிஷம் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணி இப்போ கமெண்டில் போடுங்க. இப்போ நம்ம என்ன இதுக்குள்ளே இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். நான் தம்ப்நெயிலெல்லாம் இது என்னன்னு போட மாட்டேன். என்ன இருந்தாலும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது காய்ஸ்? வார்னிங். அப்போ என்ன இருக்கும் இதில்? டன் ஜோலோ சிப். நம்ம வந்து ஜோலோ சிப் சேலஞ்சு ட்ரை பண்ண போகிறோம். 2 ஜோலோ சிப் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒன்று எனக்கு 5 minutes சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஒன்று எனக்கு, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணுறேன்லாம் சொல்லியிருக்காங்க. இனி யார் பண்ணுறதுன்னு இனி முடிவே பண்ணல. ஸோ பார்க்கலாம். இதையும் திறந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜோலோ சிப் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படியே நமக்கு லாஸ்ட்டாக 2 ஜோலோ சிப் நம்ம கையில் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் இருக்குது. ஒன்றும் நமக்கு இதுவே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ரொம்ப ஆசை இந்த வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் அப்படி வாங்கிட்டோம். நம்ம கையில் வேறு கிடச்சிருச்சு. சரி, இனி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது நம்ம கடமை தானே. பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டெத் பாக்ஸ் இருக்கும்ல, டெத் பாக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டின்ஸோட டெத் பாக்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஸ்கெல்டனோடது ரெட் அண்ட் ஒயிட் ஒரு ஸ்கெல்டனோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. மேலே ஜோலோ சிப், 1 பிளாக் டெடி சிப் இன்சைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக்கில் வாரண்டி அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆஃப்டர் திஸ் ஹெல்ப் ஷுட் பி ஈஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது திறந்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஒரே ஒரு பிளாக் கலர் சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. சாப்பிட்றவங்களுக்கு தானே தெரியும் எப்படின்னு. சாப்பிட்ற சேலஞ்சு நம்ம இன்றைக்கி பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு ப்ரோமோ மட்டும்தான். சாப்பிட்றது வந்து நம்ம தனியாக கொடுப்போம். அது யாரெல்லாம் சாப்பிட்றதுன்னு டிசைன் பண்ணல. எல்லாம் ஜோலோ சிப்புன்னு சொன்னாலே பயந்துக்கிறானுங்க. சரி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆள் எனக்கு இன்னொன்று வேணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு யூடியூபர் தானே, ஸோ நம்ம ட்ரை பண்ணோம். இன்னொரு ஆள் யாராவது உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் அடித்து உடச்சி அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்ணுங்கள். இப்போது இன்னொரு சந்தோஷ வார்த்தை, நம்ம வீடியோ வந்து இப்போ 10K ரீச் ஆயிடுச்சு. டோட்டல் வீடியோஸ் எல்லாம் சேர்த்து 10K. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் வரைக்கும் அது வந்துட்டு 4.5K சம்திங் அப்படி தான் போயிட்டு. நானும் நினச்சேன், நானும் கஷ்டப்பட்டு என்னடா நம்ம இத்தனை நாளாக வீடியோ போட்டே இருக்குமே, ஆனால் யாருமே ஒன்றும் சப்போர்ட் பண்ணுறது இல்லையா, அப்போ நம்ம யூடியூப்லாம் வேஸ்ட்டாக அப்படிலாம் நினச்சோம். திடீர்னு அந்த நைட்டு மிராக்கிள்னு சொல்லுவோம்ல, நைட்டு ஒரே நாளில் மிராக்கிள் ஆகிற மாதிரி அடுத்த நாள் பார்க்குறேன் அப்படியே 9K 8K 9K அப்படி. இன்றைக்கி வந்துட்டு நான் நேற்றுக்கு நைட்டு நினச்சேன் எப்படியாவது இன்றைக்கி 10K ஆகிடணும் அப்படின்னு. அப்புறம் நான் நினச்சேன் இன்றைக்கி எப்படி 10K ஆகாது. ஸோ அப்படின்னு ஐடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணவே இல்லை.
அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தம்பி மெசேஜ் அனுப்புனான், அண்ணா இந்த மாதிரி வைடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு. எனக்கு நம்பிக்கைலாம் இல்லை 10K ஆயிருக்கும்னு. போய் பார்க்குறேன் 10.3K ஆயிடுச்சு. எனக்கு நம்பவே முடியல. சரி அதை வச்சு ஃபஸ்ட் டைம் 10.3K எல்லாம் அடிச்சிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் கூட அவ்வளோ வியூஸ் எல்லாம் வந்ததில்லை. ஸோ எப்படியா செலிப்ரேட் பண்ணோம்ல, அதனால் அதோட செலிப்ரேஷன் இருக்கும். மேபி நாளைக்கு இல்லைன்னா எக்ஸாம்ஸ் வரனால எக்ஸாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக அதோட செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ இப்போ சொல்கிறேன், போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிச்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே பாய். இன்றைக்கி இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சைனிங் பை MS Vlogs.